ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கிளியரான வாய்ஸில் வந்து விலாக் போடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ நார்மல் ஆகிடுச்சு, உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு. ஸோ இந்த விலாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகா கந்த சஷ்டி விரதம் 48 நாள் விரதம் நான் எப்படி இருந்தேன் அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த விலாக் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வருஷம் மகா கந்த சஷ்டிக்கு 48 நாள் 21 நாள் 7 நாள் ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது கிளியராக வந்து உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 48 நாள் விரதத்தில் கடைசி 7 நாள் மட்டும்தான் கலசம் வந்து வைக்க போகிறேன். ஏன்னா கலசம் வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம கடவுளையே வீட்டில் கூப்பிட்டு உட்கார வைக்கிறதுக்கு சமம். ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். ஸோ அந்த 48 நாள் கண்டிப்பாக அப்படி இருக்க முடியாது. ஏன்னா நான் மட்டும் தான் சஷ்டி விரதம் இருக்கேன், வீட்டில் யாருமே இல்லை. ஸோ அவங்களாம் நான்வெஜ் சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. அதனால் கடைசி 7 நாள் மட்டும் எல்லாருமே ரொம்ப சுத்தபத்தமாக இருந்து கலசம் வந்து வச்சுக்கிட்டோம். எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பிள்ளையார் ஃபஸ்ட்டு கும்பிடுங்க. விநாயகர் வீட்டில் சிலை வச்சுருந்தாலும் பரவாயில்ல, மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி கும்பிட்டு குலதெய்வத்தையும் கும்பிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கலசம் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தட்டில் அரிசி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே கலச சொம்ப வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கோங்க. கலசத்துக்கு நீங்கள் அரிசியும் யூஸ் பண்ணலாம், தண்ணியும் யூஸ் பண்ணலாம். நான் எப்போவுமே அரிசி தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அரிசி போட்டுக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா மங்கள பொருள் என்னென்ன இருக்கோ எல்லாமே போட்டுக்கலாம். நான் வந்து மஞ்சள் குங்குமம், காதோல கருகமணி, வெத்தலை, பாக்கு, ஜாதிக்காய், மாசிக்காய், கடுக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு இது எல்லாமே மங்கள பொருட்கள் தான் வந்து உங்களுக்கு சேரும். ஏலக்காய், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாணயங்கள், கண்ணாடி இதெல்லாமே போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் போடுறீங்க அப்படின்னா நல்லா காயாக போடுங்க, பழுத்ததாக போட்டுறாதீங்க. 7 நாளுக்கு அப்புறம் அது வாடிடுச்சு அப்படின்னா நீங்கள் கலசம் கலைக்கும் போது கஷ்டமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து போட்டுட்டு வெத்தலை இல்லை மாயிலை 5 வச்சுக்கோங்க சுற்றியும். அதுக்கு நடுவில் தேங்காய் வந்து வச்சுக்கோங்க. குடுமி மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த தேங்காவை நல்லா தேங்காவாக பார்த்து வாங்குங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் நல்லா தடவிட்டு குடுமி மேலே இருக்கிற மாதிரி பார்த்து வைங்க. கடைசியாக வந்து பொட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கலசம் வந்து வச்சாச்சு. கலசத்துக்கு பூ போட்டு நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க. அடுத்ததான் நீங்கள் வீட்டில் சிலை வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த சஷ்டி விரதத்தில் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒன்றுமே இல்லை, நீங்கள் எதுவுமே இல்லைனாலும் கொஞ்சமாக பாலில் நீங்கள் அபிஷேகம் பண்ணால் கூட போதும். வேறு எதுவுமே அபிஷேகம் பண்ண தேவையே இல்லை. நீங்கள் படம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அபிஷேகம் எதுவும் பண்ண தேவையில்லை. இப்போ சிலை வச்சுருக்கிறவங்க பார்த்திங்கன்னா 1, 3, 5 அந்த மாதிரி ஒத்தப்படை கணக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணணும். இப்போது மஞ்சள், குங்குமம், அப்புறம் வந்து விபூதி இது 3 ஒன்று பண்ணலாம். இல்லை நீங்கள் 5 பண்ணுறீங்க அப்படின்னா பால், தயிர், இல்லை 7 பண்ணுறீங்கன்னா அது கூடவே பன்னீர், இளநீர் இந்த மாதிரி ஒத்தப்படை கணக்கில் வந்து அபிஷேகம் வந்து பண்ணுங்கள். ஷார்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த அபிஷேகம் பண்ணுற தண்ணி என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஸோ செடி கண்டிப்பாக வீட்டில் ஒரு செடியாவது வீட்டில் வளர்த்துவீங்க இல்லையா, அந்த செடிக்கு வந்து ஊற்றுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கால் மிதி பதாத இடத்துல வந்து அந்த தண்ணியை ஊற்றிடுங்க. அபிஷேகம் பண்ணுற பால், பன்னீர், இளநீர் தண்ணியில் பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் வந்து நம்ம எடுத்துக்கலாம், குடிச்சிக்கலாம். அதை வேஸ்ட் பண்ண தேவையே இல்லை. அபிஷேக பூஜையெல்லாம் நல்லா முடிச்சுட்டு அப்புறம் வந்து சாமிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு எல்லாமே வச்சுட்டு பூவெலாம் வந்து வச்சு விட்டாச்சுங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கலசம் வைக்கிறது பிரம்ம முகூர்த்தம் டைமில் தான் வந்து நம்ம பண்ணணும். காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்ம கலசம் வந்து வச்சிடணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடியே இந்த எல்லா பூஜையும் முடிச்சுட்டு நம்ம காப்பு கயிறும் வந்து கட்டிக்கணும். ஏன்னா கலசம் வைக்கிறது நிறைய பேர் மேக்ஸிமம் வந்து 7 நாள் தான் வந்து பண்ணுவீங்க. அதாவது சஷ்டி விரதத்தோட கடைசி 7 நாள். அந்த 7ஆவது நாள் ஆரம்பிக்குது பார்த்திங்களா, கந்த சஷ்டி விரதம் ஆரம்பம் சொல்லி கேலண்டர்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது ரொம்பவே வந்து விசேஷம். மேக்ஸிமம் ஒரு 5:30க்குள்ளே அந்த எல்லா பூஜையுமே வந்து முடிக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் இந்த கந்த சஷ்டி விரதத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப விசேஷமானது பார்த்திங்கன்னா இந்த வெற்றிலை தீபம் அப்படிங்கிறது தான். நீங்கள் ஆறுமுகம் விளக்கு வந்து ஏற்றலாம் அந்த வெற்றிலை தீபத்தில். நீங்கள் 48 நாள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா 48 நாளுமே காலையிலுமே சாயங்காலமே பார்த்திங்கன்னா அந்த வெற்றிலை தீபம் வந்து ஏற்றி ஆறுமுக விளக்கு வந்து ஏற்றுங்க. இல்லை நீங்கள் 7 நாள் மட்டும்தான் இந்த கந்த சஷ்டி விரதம் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு விளக்கு, 2 நாளைக்கு 2 விளக்கு, 3ஆவது நாளைக்கு 3 விளக்கு அந்த மாதிரி ஏற்றிட்டே வாங்க. 7ஆவது நாள் வந்து பார்த்திங்கன்னா 7 விளக்குமே வந்து ஏற்றிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த கந்த சஷ்டி விரதம் வந்து இருப்பாங்க. வெற்றிலை தீபம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சஷ்டி விரதத்துக்கு ரொம்பவே வந்து விசேஷங்க. ஸோ ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா காம்பெல்லாம் கிள்ளிட்டு வெத்தலை வந்து உள்நோக்கி வச்சுருக்கோங்க. அந்த மொனை இருக்குது பார்த்திங்கன்னா அது வெளியே இருக்கணும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 விளக்கு வந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேல் விளக்கு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இல்லை நீங்கள் அகல் விளக்கு 6 விளக்கு கூட யூஸ் பண்ணலாம். நம்மளோட சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 6 விளக்கு வந்து நீங்கள் ஏற்றிக்கோங்க. சஷ்டி விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து இந்த விளக்கு வந்து ஏற்றுறது ரொம்ப விசேஷம்.
ஸோ நான் வந்து அபிஷேக பூஜை எல்லாமே முடிச்சுட்டு சாமிக்கு பால் பழமும் வந்து பிரசாதமாக வச்சுருக்கேங்க. வெற்றிலை தீபமும் ஏற்றிட்டு காப்பு கயிறு வந்து கட்டிட்டேன். ஸோ அந்த அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் நேரத்துலேயே அவர் எழுப்பி விட்டுட்டு எனக்கு காப்பு கயிறு வந்து அவர் கட்டி விடணும் அப்படின்றதுனால. ஸோ லாஸ்ட் இயர் நானே கட்டி என்னாச்சுன்னா காப்பு கயிறு வந்து கழண்டு விழுந்துருச்சு ஒரு 2 நாள்லேயே. ஸோ அதனால் அந்த மாதிரி ஆக வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை எழுப்பி அந்த அன்னைக்கு மட்டும் கூப்பிட்டு கட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மார்னிங் ஈவினிங் விளக்கேற்றும் போது ஏதோ ஒரு முருகரோட போற்றிகள் வந்து சொல்லுங்கள். 108 முருகர் போற்றி, கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், அந்த மாதிரி நிறைய இருக்கும்ல. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது வந்து படிங்க. ஸோ படிக்க முடியாதவங்க நீங்கள் விளக்கேற்றுற டைம்லையாவது கந்த சஷ்டி கவசம் டிவிலையோ இல்லை மொபைல்லையோ போட்டுட்டு அது கேட்டுகிட்டே வந்து பூஜை பண்ணுங்கள். அப்படியும் இல்லை அப்படின்னா 108 டைம் ஓம் சரவண பவா அது மட்டும் சொன்னால் கூட போதும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாளுங்க ஏதோ ஒரு பிரசாதம் வந்து கண்டிப்பாக டெய்லி வந்து சாமிக்கு வச்சுடுவேன். அந்த கலசம் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிரசாதம் வைக்கிறது ரொம்ப நல்லது. முடியாதவங்க ஒரு பால் பழம் கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பாகம் சொல்லுவாங்க. முருகருக்குலாம் ரொம்ப பிடிச்ச பிரசாதம். கொஞ்சமாக நெய் எடுத்துக்கோங்க, 1 கப் கடலை மாவு அதில் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அது கெட்டியாகிட்டே ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஆகும் கண்டிப்பாக அது கெட்டி ஆகிறதுக்கு. ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே கலக்கிட்டே வரணுங்க. அடி பிடிக்காத பாத்திரமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நெய் விட்டுட்டு இந்த மாதிரி கிளறிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கெட்டி ஆகிடும். நல்லா சூடாறினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் மாற்றிட்டிங்க அப்படின்னா சூப்பரான திருப்பாகம் வந்து ரெடி ஆகிடும். சாமிக்கு ரொம்ப விசேஷம் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் கண்டிப்பாக இந்த பிரசாதம் எப்போவுமே வந்து கொடுப்பாங்க. மேக்ஸிமம் எல்லா முருகர் கோயில்லையுமே வந்து பார்த்திங்கன்னா திருப்பாகம் பிரசாதமாக நம்மளுக்கு கிடைக்குங்க. பஞ்சாமிர்தம் மாதிரி இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. பிரசாதம்லாம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் அபிஷேக பூஜை வந்து பண்ணுறேன். இப்போ நீங்கள் கலசம் வைக்கும்போது மட்டும் நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்துச்சு பண்ணால் போதும். மற்ற டைம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஒரு நல்ல நேரம் இருக்கும் இல்லைங்களா, அந்த டைமில் நீங்கள் அபிஷேகம் வந்து பண்ணுங்கள். முடியாதவங்க காலையில் நேரத்தில் எந்திரிக்க முடியாதவங்க அந்த டைமில் நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் பசங்களை ஸ்கூலுக்குலாம் அமுச்சு விட்டுட்டு காலையில் ஒரு 7:30க்கு மேலே நல்ல நேரம் இருந்துச்சு. அப்படி தான் நான் வந்து பண்ணேன். இப்போ உங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் டெய்லி எந்திரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நல்ல நேரம் இருக்கும் பார்த்திங்களா, 6 மணிக்கு மேலே ஒரு நல்ல நேரம் வரும் 9 o'clockக்குள்ளே. ஸோ அந்த டைமில் அபிஷேக பூஜை பண்ணி உங்கள் வீட்டு பூஜையெல்லாம் நீங்கள் முடிச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் கலசம் வைக்கும்போது கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி இருக்க போகிற பூஜை அபிஷேக பூஜையில் அந்த நல்ல நேரத்தில் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இந்த அன்றைக்கி பசங்களை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு தான் பார்த்திங்கன்னா அந்த மற்ற பூஜை எல்லாமே வந்து பண்ணேன். இன்றைக்கி விபூதி குங்குமம் சந்தனத்து கூட தயிர் பால் வந்து சேர்த்து அபிஷேகம் வந்து பண்ணுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரசம்ஹாரம். இது வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு வந்து சரி ட்ரெஸ்ஸு வந்து பட்டாடை வந்து விற்கும் இல்லைங்களா, அது வாங்கிட்டு வந்திருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒரு சிலவங்க சப்ஸ்கிரைபர்ஸில் பார்த்திங்கன்னா அவங்களும் சஷ்டி விரதம்லாம் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்டேட்டஸ் வைக்கும்போது அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க முருகருக்கு. அப்போ எங்கே வாங்கினீங்கன்னு கேட்கும்போது எஸ்பியில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கும் கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு வாங்கி போடணும் அப்படின்ட்டு. ஸோ ஸ்கார்ப்ரோவில் இருக்கிற எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ரெடிமேடும் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் நான் பார்க்கலாம், இந்த மாதிரி பட்டு துணி தான் இருந்துச்சு. நான் வாங்கிட்டு வந்து அப்படியே குட்டியாக வந்து குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் எடுத்து முருகருக்கு வந்து அப்படியே ட்ரெஸ்ஸு மாதிரி பார்த்திங்கன்னா சுற்றி கட்டி விட்டுட்டேன். ரொம்ப அழகாக இருந்தார். அந்த குட்டி சிலைக்கும் அந்த சாரீ கட்டினதுக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தார். ஸோ இதில் 2-3 கலர்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், மாற்றி மாற்றி வந்து கட்டிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ முருகருக்கு இன்றைக்கி சூரசம்ஹாரம் ரொம்பவே வந்து விசேஷம் இல்லைங்களா. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஸ்பெஷல் பூஜை. ஸோ முருகருக்கு துணியெல்லாம் போட்டு விட்டுட்டு ஷட்கோண கோலம் வந்து போட்டிருக்கேங்க. இந்த ஷட்கோண கோலம் எப்போவுமே வந்து நான் போடுவேன். எப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த தட்டு இருக்கும்ல, வெற்றிலை தீபம் தட்டு, அதுக்குள்ளேயே குட்டியை போட்டுருவேன். ஸோ இன்றைக்கி வந்து டேபிளில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாகவே வந்து போட்டேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் புள்ளி வச்சும் போடலாம், இல்லை நீங்கள் பார்த்து கூட ஈஸியாக வந்து போட்டுடலாம். ஷட்கோண கோலம் ரொம்பவே வந்து விசேஷம் சஷ்டி விரதத்தில். ஸோ நடுவில் ஓம் எழுதிட்டு சுற்றியும் சரவண பவான் எழுதிட்டு எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. இது மேலே நீங்கள் வெற்றிலை தீபம் கூட ஏற்றலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவில் தாங்க போட்டிருக்கேன். இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஷட்கோண கோலத்துக்கு உங்களுக்கு பலகை மாதிரியும் கிடைக்கிது, ஸ்டிக்கர்ஸ் மாதிரியும் கிடைக்கிது. அது நீங்கள் பூஜை ரூமில் கூட ஒட்டிட்டு ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அரிசி மாவில் தாங்க போட்டிருக்கேன். நல்லா தண்ணி மாதிரி கலந்து, அரிசி பொடியும் இருக்கும் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் தண்ணி மாதிரி கலந்து அதில் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மேலே தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வெற்றிலை தீபம் வந்து ஏற்றிருக்கேங்க. ஸோ நான் சஷ்டி விரதம் வந்து 48 days வந்து இருக்கும்போது எப்படி வேண்டியிருந்தேன் அப்படின்னா ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்ற மாதிரி தான் நான் வேண்டியிருந்தேன். மற்ற 2 நேரம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங் அந்த மாதிரி தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 48 நாள் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்மளுக்கு. பட் போக போக பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய விஷயம் இதுக்கு நீங்கள் பழகிடுவீங்க. அந்த 48 நாள் நான் நிறைய சேஞ்சஸ் என்கிட்டயே நான் வந்து பார்த்தேன்.
ஒரு விஷயத்த நம்ம 48 நாள் தொடர்ந்து பண்ணும்போது அது நம்மளுக்கு அப்படியே ரொம்ப பழகிரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அது வந்து அனுபவபூர்வமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த சஷ்டி விரதத்தில். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, என்ன சொல்கிறது, சோம்பேறித்தனமாக இருக்காமல் ரொம்ப ஆக்டிவாக இருந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. நம்ம எப்போவுமே ஒரு விரதம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிருவோம், சீக்கிரமாக பூஜையெல்லாம் முடிச்சிடுவோம். அந்த பூஜை முடிக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிடுவோம். வீட்டை எப்போவுமே சுத்தமாக வச்சுருப்போம். பகலில் சும்மா கூட படுக்க மாட்டோம். ஸோ ஏன்னா நம்ம ஃபாஸ்டிங் இருக்கோம், அதுக்கு நம்ம அந்த இருக்கிற விரதத்துக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும். ஸோ இதெல்லாமே நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணி இப்போ வரைக்குமே நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் உண்மையாகவே. மத்தியான டைம்லலாம் பார்த்திங்க அப்படின்னா, நான் என்னை ஆக்டிவாக வச்சுக்க நான் ஏதோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இல்லை சும்மா உட்காரக்கூடாது, படுக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். நான் வந்து 48 நாள் விரதம் இருக்கும்போது நான் மத்தியானம் மட்டும் சாப்பிட்டுட்டு மற்ற 2 நேரமும் பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங் இருக்கிற மாதிரி தான் நான் வேண்டியிருந்தேங்க. ஆனால் கண்டிப்பாக நம்மளால் அப்படி இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச என்னால் அப்படி இருக்க முடியல. ஒரு சில நாள் எனக்கு காலையில் பசிச்சு அப்படின்னா நான் காலையில் சாப்பிட்ருக்கேன். சம்டைம்ஸ் நான் நைட்டும் சாப்பிட்ருக்கேன். ஒரு 2-3 நாள் அந்த மாதிரி நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி நமக்கே அறியாமல் ஏதாவது சாப்பிட்றது, இல்லை பசி தாங்க முடியாது சாப்பிட்றதெல்லாம் பார்த்திங்கன்னா தப்பே இல்லை. நீங்கள் அந்த மாதிரி இருந்திருந்தீங்க அப்படின்னா, ஐயோ நம்ம விரதம் ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்லாம் சொல்லி ஃபீலே பண்ணாதீங்க. ஸோ கடவுள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சாப்பிடாம இரு அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை. நிறைய பேர் சஷ்டி விரதம் அப்படின்னா சாப்பிடாமல் இருக்கிறது அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சரி, சாப்பிடாமல் இருந்தாலும் சரி, உண்மையான நம்பிக்கையான ஒரு பக்தி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் முக்கியம் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ நம்ம சின்ன வயசில் நமக்கு ஏதோ ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அம்மா அப்பா கிட்ட பொறுமையாக கேட்போம் ஃபஸ்ட்டு. அப்புறம் அவங்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அடம்பிடிச்சு கேட்போம், அழுது கேட்போம். இல்லை நீங்கள் வாங்கி கொடுக்குற வரைக்கும் நான் சாப்பிடாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் இருந்திருக்கோம். கண்டிப்பாக நான் இருந்திருக்கேன். ஸோ அதே தான் நம்ம முருகர்கிட்டயே வந்து பண்ணுறோம். நம்ம வேண்டுற ஒரு விஷயத்தை பொறுத்து தான் நம்மளோட விரதமும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சஷ்டி விரதத்தோட ஒரு மெயின் இதே. நீங்கள் கேட்குற விஷயத்தை பொறுத்து தான் அந்த விரதமே. இல்லை எனக்கு நீங்கள் கேட்குற அந்த பெரிய விஷயத்துக்கு முருகர் தயங்குறார் அப்படின்னா, இல்லை நீ கொடுக்குற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ முருகர் வந்து ஐயோ நமக்காக நம்ம பொண்ணு இப்படி இருக்காளேன்னு சொல்லி மனம் இறங்கி வந்து கொடுப்பாராம். ஸோ அதுதான் அந்த சஷ்டி விரதத்தில் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கான ஒரு காரணமே. மற்றபடி நீங்கள் சாப்பிடாம தான் இருக்கணும் அப்படிங்கிறது சஷ்டி விரதத்தோட ஒரு இதே கிடையாது. ஸோ உங்களோட வேண்டுதல் பொறுத்து தான். அதுவும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஹெல்த்து தான். ஸோ உங்கள் ஹெல்த்து நல்லா இருந்தால் மட்டும் நீங்கள் சாப்பிடாமல் ஃபாஸ்டிங் இருங்க. இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூ இருக்குது, உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னா பிரச்சனையே இல்லை. சூரசம்ஹாரத்தன்னைக்கு நம்ம சூரசம்ஹாரம் முடிஞ்சதுமே 6 விதமான வெரைட்டி ரைஸ் பண்ணி நம்ம முருகருக்கு படையல் போட்டு சாமி கும்பிடுவோம் இல்லைங்களா. ஸோ அதனால் மத்தியானமே எல்லாம் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் வந்து திருச்செந்தூர் முருகர் கோயிலில் டொரண்டோவில் இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து சூரசம்ஹாரம் வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ கரெக்டாக ஒரு 6 மணி போல் வந்து ஆரம்பித்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ சூப்பரான ஒரு சூரசம்ஹாரம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் லைஃப்பில் பார்க்குறேன். நான் வந்து இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன முருகர் கோயிலில் சிம்பிளாக சூரசம்ஹாரம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். இவ்வளோ பிரம்மாண்டமாக நான் பார்த்ததே இல்லை. ஸோ நான் கோயிலுக்குள்ளே தான் நடக்கும்னு நினச்சி தான் போனேன். பட் வந்து கோயிலுக்கு வெளியே தான் நடந்துச்சு. அவ்வளோ க்ரௌடுங்க. உண்மையாக சொல்கிறேன், அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்துமே நம்ம பக்தர்களுக்கு நடுவில் தான் நல்லா நடந்துச்சு. யாருமே நம்ம மனசை கஷ்டப்படுற மாதிரியோ முகம் சொல்லிக்கிற மாதிரியோ வந்து பேசலை, நடந்துக்கலை. தள்ளி நில்லுங்க அந்த பக்கம், போங்க அந்த பக்கம், இங்கே நிற்காதீங்க, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்தர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரியாதையாக நடத்துனாங்க. அக்கா கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, கொஞ்சம் தள்ளி நிற்குமா பட்டுரும், அந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக தான் பேசுனாங்க. அந்த மாதிரி அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த பல்லக்கு அவங்க தூக்கிட்டு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 4 hours கிட்ட நிற்கிறாங்க. அந்த கஷ்டம் அவங்களுக்கு இருக்கும்ல. பட் அவ்வளோ பொலைட்டாக அவங்க பேசினாங்க. ஸோ ஃபுல்லாக சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வரைக்குமே அன்னதானம் அந்த இடத்துலையுமே சரி ரொம்ப மரியாதையாக எல்லா பக்தர்கிட்டையுமே பேசினாங்க. உண்மையாக அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அது வந்து சூரசம்ஹாரம் போய் அந்த அன்னைக்கு. ஸோ அடுத்த நாளும் திருக்கல்யாணம் பார்க்கறதுக்கு சேம் இதே கோயிலுக்கு தான் வந்து போயிருந்தோங்க. நாங்கள் எப்படி நினச்சோம் அப்படின்னா ஒரு 1 hourல முடிச்சுட்டு ஒரே ஒரு சூரரை தானே சம்ஹாரம் பண்ண போகிறாங்கன்னு தான் நினச்சோம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 டைம் வந்து பார்த்திங்கன்னா சூரரை வந்து வதம் பண்ணாங்க. ஒவ்வொரு சூரராக வந்து முருகர் வந்து வதம் பண்ணார். ஒவ்வொரு சூரரை வதம் பண்ணும்போது முருகர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி போய் அந்த கோயிலே ஒரு ரவுண்டு சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்களோ அங்கேருந்து கோயிலுக்குள்ளே முருகரை கொண்டு போனாங்க. ஒவ்வொரு டைம் வரும்போதும் ஒவ்வொரு சூரர் வந்து இருந்தாங்க.
2-3 சூரரை வதம் பண்ணதுக்கப்புறமா சூரர் கையில் இருக்கிற அந்த கதத்தையும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்பு வில்லு, அப்புறம் சூரர் கொடை கொண்டு வந்தார் அது, அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்றா முருகர் பறிச்சுக்கிற மாதிரி ரொம்ப அழகாக சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாமரம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து சூரர் கொண்டு வராரு. அந்த மாமரத்தில் முருகர் பிடுங்கிடுறாரு. ஸோ அப்போ அந்த டைமில் கோயில் மேலேருந்து மாங்காயில் பார்த்திங்கன்னா அப்படியே மூட்டை மூட்டையாக கொட்டுறாங்க. அதெல்லாம் நிஜமாகவே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக வந்து நெருப்பெல்லாம் வந்து ஊதிட்டு வந்தாங்க. முருகருக்கு பின்னாடி இருக்கிற வந்து வாயில் டீசலாக ஏதோ ஊற்றிக்கிட்டு நெருப்பு கக்குவாங்கள்ல, அந்த மாதிரி சூரர் நெருப்பு கக்குற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வதம் பண்ணும்போது இந்த ரத்தம் வரும் பார்த்திங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு சிவப்பு கலர் புகை மாதிரி வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. உண்மையாகவே சூரசம்ஹாரம் பார்க்குற ஒரு எஃபெக்ட் அங்கே இருந்துச்சுன்னா, பின்னாடியே பார்த்திங்கன்னா அந்த நாதஸ்வரம் தவில் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சூரசம்ஹாரம் நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து அவங்க எல்லாமே வாசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ உண்மையாக நம்ம சூரசம்ஹாரம் நடக்கிற டைமில் லைவாக பார்த்த மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் திருச்செந்தூர் முருகர் கோயில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக அழகாக பக்கத்துலேயே நின்று எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரிஜினலான மயிலையும் சேவலையும் கொண்டு வந்து சூரசம்ஹாரம் முடித்தப்போ முருகர்கிட்ட வச்சு சூரசம்ஹாரத்தை முடித்தாங்க. ஸோ லைவாக வந்து மயிலையும் அப்புறம் வந்து சேவலையும் வந்து முருகர் கூட பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சுங்க. என்ன சொல்கிறது, இந்த சூரசம்ஹாரம் விழாவே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஒரு ஹைலைட்டுன்னே நான் சொல்லுவேன். ஸோ கோயிலுக்கு முன்னாடியே ரோடு இருக்குது, அந்த ரோட்டுக்கிட்ட சாமி இறங்கி வதம் வந்து பண்ணி திருப்பி கோயிலுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போனாங்க. சூரரை சம்ஹாரம் பண்ணுற டைமில் கடவுள்கிட்ட நம்ம வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாதான். ஏன்னா அவர் ஆல்ரெடி ரொம்ப கோவமாக இருப்பாராம். ஸோ அதனால் சூரசம்ஹாரம்லாம் முடிச்சுட்டு கடவுளை வந்து சாந்தப்படுத்துவாங்க இல்லையா, அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு தீபாரதனைலாம் காட்டுவாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப அமைதியாக சாந்தமாக இருப்பாராம். அந்த டைமில் நம்மளோட வேண்டுதல்கள்லாம் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. அந்த டைமில் நம்ம எதுக்காக சஷ்டி விரதம் இருந்தோமோ அந்த வேண்டுதலை வந்து முருகர்கிட்ட சொல்லுங்கள், அடுத்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்து நடக்கும்.
முருகர் இப்படி ஆட்டி ஆட்டி சாந்தப்படுத்தினாங்க பார்த்தீங்களா, அதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே நடந்துச்சு. ரொம்ப மெதுவாக தான் பண்ணி வந்து பூஜையெல்லாம் பண்ணி சிலைய வந்து மூடிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த அலங்காரத்தையெல்லாம் கழிச்சு கொண்டு வந்து முருகருக்கு வந்து அபிஷேக பூஜையெல்லாம் வந்து பண்ணாங்க. ஸோ அது ஒரு 9:30க்கு மேலே தான் நடந்துச்சு அப்படிங்காட்டி நாங்கள் அந்த அபிஷேக பூஜை நடக்கும்போதே நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ இங்கேருந்தே ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும் வீட்டுக்கு போகிறதுக்கு. இதுக்கப்புறம் போய் நம்ம வீட்லேயும் பூஜையெல்லாம் பண்ணணும்ல அப்படின்ட்டு. ஸோ சூரசம்ஹாரம் சூப்பராக வந்து முடிஞ்சிச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா தான் வந்து போயிருந்தோம். நம்ம மத்தியானமே வந்து பண்ணி வச்சுட்டு போயிருந்தோம் இல்லைங்களா, மத்தியானம்னா ஒரு 4 மணி அந்த டைமில் தான் வந்து பண்ணேன். 6 மணிக்கு கோயிலுக்கு போனோம். ஸோ வெரைட்டி ரைஸ் எல்லாமே பண்ணி வச்சுருந்தேன்ல, அது வந்துட்டு 6 விதமான வெரைட்டி ரைஸ் வந்து முருகருக்கு வந்து பண்ணணும். இப்போ நீங்கள் 6 விதமான வெரைட்டி ரைஸ் பண்ண முடியலங்கிற பட்சத்தில் நீங்கள் வெறும் கர்ட் ரைஸ் மட்டும் பண்ணலாம். ஏன்னா சூரசம்ஹாரம் முடிஞ்சு சாமியை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு பால், தயிர் இந்த மாதிரி இதான் வந்து சாமிக்கு பண்ணுவாங்க, பிரசாதமாக கொடுப்பாங்க. ஸோ தயிர் சாதம் மட்டும் பண்ணால் கூட நீங்கள் போதும். 6 விதமான வெரைட்டி ரைஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. தயிர் சாதம் வச்சு ஒரு டம்ளர் பால் மட்டும் வச்சுட்டு நீங்கள் வந்து சூரசம்ஹாரம் முடிஞ்சதுமே வீட்டில் வந்து பூஜை பண்ணுங்கள். ஸோ சூரசம்ஹாரத்தன்னைக்கு இந்த பால் தயிர்லாம் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டனோ அதே மாதிரி மாம்பழம் அதுவுமே ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஸோ முருகருக்கு ரொம்ப பிடிச்ச மாம்பழம் அப்படிங்கிறனால ஸோ முருகருக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் சூரசம்ஹாரம் முடிச்சு அவர் நல்லா கோவத்தையெல்லாம் தணிச்சிட்டு சாந்தமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறனால அவருக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு நம்ம கும்பிட்றது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து 48 டேஸ் இருந்தாலும் சரி, 21 நாள் இருந்தாலும் சரி, 7 நாள் இருந்தாலும் சரி, உங்களோட விரதம் வந்து பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரத்தோடு வந்து முடியாது. ஏன்னா நீங்கள் கணக்குப்படி 7 நாள் சூரசம்ஹாரத்தோடு முடிஞ்சிடும், 48 நாளும் முடிஞ்சிடும், 21 நாளும் முடிஞ்சிடும். ஆனால் சூரசம்ஹாரத்தன்னைக்கு நீங்கள் முடிக்கக்கூடாது. ஸோ சூரசம்ஹாரம் முடிஞ்சதுமே நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கீங்க அப்படின்னா பால் மட்டும் குடிச்சிட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். ஏன்னா சூரசம்ஹாரம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நம்ம பட்டினி இருக்கிற வயிற்றுக்கு வந்து சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ விரதம் முடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து விரதம் முடிக்கணும். இல்லை நீங்கள் ஒரு நாள் மட்டும் சூரசம்ஹாரத்தன்னைக்கு மட்டும் நீங்கள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக சூரசம்ஹாரம் முடிச்சதுமே நீங்கள் குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கேற்றி பிரசாதம்லாம் வச்சுட்டு கும்பிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், உங்கள் விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு நாள் மட்டும் சூரசம்ஹாரத்தன்னைக்கு மட்டும் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அன்னைக்கு சாப்பிட்டுக்கலாம். இல்லை நீங்கள் மற்ற விரதம்லாம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூரசம்ஹாரத்தன்னைக்கு சாப்பிடக்கூடாது, திருக்கல்யாணத்தன்னைக்கு தான் சாப்பிட்ணும். ஸோ அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. இது வந்து அடுத்த நாள் திருக்கல்யாணத்தன்னைக்கு. ஸோ கல்யாணம் ஆகிடுச்சு, நம்ம வந்து விருந்து சாப்பாடு வந்து வைக்கணும் இல்லையா தம்பதிகளுக்கு. ஸோ அதனால் விருந்து சாப்பாடு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நல்லா கதம்ப சாம்பார், நிறைய காயெல்லாம் போட்டு கதம்ப சாம்பார் வந்து பண்ணுறோம். பண்ணிவிட்டு 2 விதமான பொரியல், அப்பளம், வடை, பாயசம், ரசம் இந்த மாதிரிலாம் பண்ணி விருந்து சாப்பாடு வந்து பண்ண போகிறோம். ஸோ என்கிட்ட வீட்டில் என்னென்ன காயெல்லாம் இருக்கோ அதெல்லாமே போட்டு ஒரு கதம்ப சாம்பார் மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ சூரசம்ஹாரத்தன்னைக்கும் அப்புறம் வந்து அடுத்த நாள் திருக்கல்யாணத்தன்னைக்கும் 2 நாளுமே பார்த்திங்கன்னா வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஃபுல் டே ஃபாஸ்டிங் வந்து இருந்தேன். மற்ற எல்லா நாளுமே நான் முன்னாடியே வேண்டின மாதிரி ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருந்தேன். ஒரு சில நாள் வந்து பார்த்திங்கன்னா விரதம் இருக்கலை, 2 நேரம் 3 நேரம்லாம் சாப்பிட்டாச்சு. ஸோ அதனால் வந்து சூரசம்ஹாரத்தன்னைக்கும் திருக்கல்யாணத்தன்னைக்கும் ஃபுல் டே ஃபாஸ்டிங் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துருந்தேங்க. ஸோ கோயிலில் போய் திருக்கல்யாணம் பார்த்துட்டு அந்த கோயிலில் குடிக்கிற பிரசாதம் சாப்பிட்டதுக்கப்புறமா தான் விரதத்தை முடிக்கணும் அப்படின்ட்டு விரதம் இருந்துகிட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்து கேட்டிங்க இன்ஸ்டாலெல்லாம் வந்து 48 டேஸ் இருக்கீங்க, பீரியட்ஸ் டைமில் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி நம்ம வந்து ஃபாஸ்டிங் 48 டேஸ் இருக்கிறோம் அப்படின்னு வேண்டிட்டோம் அப்படின்னா பீரியட்ஸ் டைமில் மட்டும் நம்ம வந்து இந்த சாமிக்கு பூஜை பண்ணுறது, அபிஷேகம் பண்ணுறது, விளக்கேற்றுறது அதெல்லாம் மட்டும் நம்ம பண்ண வேண்டாம். பூஜை ரூம் பக்கம் வந்துட்டு போக வேண்டாம். மற்றபடி நீங்கள் ஃபாஸ்டிங் இருப்பீங்க இல்லையா, வேண்டியிருப்பீங்களா ஒரு நேரம் மட்டும் நான் சாப்பிட்றேன், ஃபாஸ்டிங்க்கு இதெல்லாம் மட்டும் இருக்கேன் அப்படின்ட்டு வேண்டியிருப்பீங்களா, அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் பீரியட்ஸ் டைம்லேயுமே அந்த ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபாஸ்டிங் வந்து கண்டினியூ பண்ணிட்டு தாங்க இருந்தேன். இல்லை நான் வந்து சாப்பிட்டுட்டே நான்வெஜ் மட்டும் சாப்பிடாமல் 48 நாள் விரதம் இருக்கேன் அப்படிங்கிறவங்க 48 நாள் நான்வெஜ் சாப்பிடாமல் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் டைம்லேயுமே என்ன நீங்கள் விளக்கேற்றி பூஜை மட்டும் பண்ண மாட்டீங்க. ஸோ அது மட்டும் பண்ணாமல் நம்ம விரதத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். பீரியட்ஸ்னால ஒன்றும் நம்ம விரதம் வந்து கெட்டு போக போகிறது இல்லைங்க. இது இயற்கையாக நம்மளுக்கு நடக்கிற விஷயந்தான், அந்த கடவுளுக்குமே அது தெரியும். ஸோ அதனால் அதை வந்து நம்ம விரதத்தை வந்து கண்டிப்பாக தடுக்க முடியாது. இன்னும் சில பேர் பீரியட்ஸ்னாலுமே பார்த்திங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. ஆஸ் யூஷுவல் சாமிக்கு எப்போவுமே பூஜை பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி நீங்கள் அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள். உங்களோட விரதம், உங்களோட வீடு, உங்களோட பூஜை ரூம், ஸோ உங்களோட சாமி. ஸோ அதனால் உங்களோட ரூல்ஸ் தான், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ அதனால் பீரியட்ஸ் டைம் அப்படிங்கிறது நீங்கள் கவலையே பட தேவையில்லை 48 டேஸ் இருக்கீங்க அப்படின்னா.
ஸோ விருந்து சாப்பாடு எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ அன்றைக்கி தலைவலை இழ போட்டு மாயிலையெல்லாம் வந்து கட்டி முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமைச்ச எல்லாமே வந்து வச்சுட்டு தேங்காய் பழம்லாம் உடைச்சி சாமி கும்பிட்டு அந்த பூஜையை வந்து முடிக்கிறோம். ஏன்னா திருக்கல்யாணத்தோடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 48 நாள் விரதம் வந்து முடியுது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. நான் 48 நாள் ஆரம்பிக்கும்போது கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தாட்டு தான் இருந்துச்சு. ஆனால் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 நாளே பார்த்திங்கன்னா என்னால் முடியல. உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஃபீவரு, கோல்டு, காஃபு, அடிக்கடி வந்து தலை சுற்றும். தூங்கி எந்திரிக்கும் போதே தலை சுற்றும். நல்லா மூச்சு அடைச்சிரும். மூச்சே விட முடியாது. ஸோ நிறைய அந்த டைமில் வாய்ஸ் சேஞ்ச் இருக்கும். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க உடம்பு சரியில்லையா உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. எனக்கு இந்த அளவுக்குலாம் ரொம்ப உடம்பு முடியாமல் போகுது. அது இவ்வளோ நாளில் உடம்பு சரியில்லாமல் இருந்ததே இல்லை. ஸோ ஏதோ நம்ம கடவுளை சோதிக்கிறாரு போல், நம்ம இருப்போமோ மாட்டோமோ அப்படின்ட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் எதுவும் கண்டுக்காமல் நான் பாட்டுக்கு இருந்தேன். ஏன்னா நான் மெடிசனும் எடுத்துக்கக்கூடாது நான் ஃபாஸ்டிங் இருக்கும்போது அப்படின்ட்டு ரொம்ப வைராகியமாக இருந்தேன். மெடிசனும் சாப்பிட்டுக்கல, கஷாயம் கூட நான் வந்து வச்சு குடிக்கவே இல்லை. ஸோ எப்போ சரியாகுதோ அதுவே சரியாகட்டும் அப்படின்ட்டு. நம்புவீங்களானே தெரியல, உண்மையாக சொல்கிறேன். அந்த திருக்கல்யாணம் முடிச்சு அடுத்த நாள் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு சூப்பராக சரியாயிடுச்சு. ஸோ முன்னாடி இருந்து எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ரொம்ப புத்துணர்வாக இருந்த மாதிரி இருந்துச்சு. என் மனசில் நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கோம்ல, அதெல்லாமே ரொம்ப அப்படியே கிளியரான மாதிரி ஒரு ஃபீலு. ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக உணர்ந்து அந்த 48 நாள் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கே ஒரு பெரிய நம்பிக்கை. ஓகே, நம்மளால் முடியும், நம்மளால் கண்டிப்பாக வந்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமே என்னை ரொம்ப ஒரு டபுள் மடங்கு சொல்லே வார்த்தை இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த 48 டேஸ் வந்து இருந்து முடிக்கும்போது. நிறைய தடங்கள் வந்து வருங்க. வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்லாம் சாப்பிட்டு தான் இருந்தாங்க. ஸோ மித்துலுக்குலாம் நான் தான் வந்து ஊட்டி விடுவேன் இல்லையா. அப்போது சிக்கன் மட்டன்லாம் நான் தான் தொடுவேன், ஃபிஷ்லாம் நான் தான் தொடுவேன். அவனுக்கு ஊட்டிலாம் விடும்போது நமக்கு அதை தொடும்போது ஒரு ஃபீல் வரும் பார்த்திங்களா, ஒரு டெம்ப்டிங். அதெல்லாம் ரொம்ப நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ப்ளஸ் வந்து அவனுக்கு ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸில் எதாவது கொடுக்கும்போது கொஞ்சம் வேஸ்ட் பண்ணுவான். அதெல்லாம் நான் மற்ற டைமில் நான் எடுத்து சாப்பிட்ருவேன். ஸோ இந்த டைமில் அதெல்லாமே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணேன். ஸோ நிறைய விஷயங்களில் வந்து நான் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நான் வந்து கண்ட்ரோல் பண்ணேன். ஏன்னா நான் வந்து ஒரு விரதம் இருக்கேன், நான் வேண்டியிருக்கேன் அப்படிங்கும்போது அது நான் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக ஒரு 95% வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் தான் வந்து இருந்தேன். ரொம்ப முடியாமலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா படுத்திருக்கேன். ஸோ சாப்பிடாமலாம் இருந்திருக்கேன். அந்த டைம்லலாம் முடியாமல் இருந்தப்போ சாப்பிடாம தான் இருந்தேன். ஸோ அப்போல்லாம் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, தேவையா, யார் இருக்க சொன்னா அப்படிலாம் வந்து கேட்பாங்க. நிறைய பேர் கிண்டலும் பண்ணாங்க, உன்னாலாம் இருக்க முடியாது 48 டேஸ்லாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. இல்லை, நான் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் டைம் இந்த 48 டேஸ் விரதம் வந்து இருந்தது. ஸோ நல்லபடியாக இருந்து முடிச்சதே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கையை வந்து கொடுக்குது. இல்லை, அந்த முருகர் நம்ம கூடயே தான் வந்து இருக்கார். நம்ம விரதத்தை வந்து பாதியிலே முடிக்கிறதுக்கு அவர் விரும்ப மாட்டார். அவர் கண்டிப்பாக நம்ம கூடயே இருந்து அந்த விரதத்தை முடிக்க நமக்கு உதவுவாருன்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன். நிறைய நேரத்தில் முருகா ஏன் இப்படி சோதிக்கிறேன்லாம் வந்து கேட்டிருக்கேன். ஆனால் அவ்வளோ பிரச்சனைகள் இந்த 48 டேஸில் வந்து நிறைய நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதையோ யோசிச்சு அழுதுகிட்டே இருப்பேன். முடியாமல் இருந்தது. ஸோ நிறைய ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, மூட் ஸ்விங்ஸு, ஸோ நிறைய விஷயங்களை கோத்ரூ பண்ணி தான் அந்த 48 டேஸே கடந்து வந்தேன். ரொம்ப ஈஸியாலாம் வந்து வரலவே இல்லைங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா திருக்கல்யாணத்தன்னைக்கு அதே கோயிலில் தான் ஃபஸ்ட்டு வந்து மாப்பிள்ளையை வந்து அழைச்சிட்டு வந்துட்டு வள்ளி அவங்கள வந்து ஃபஸ்ட்டு மாலை மாற்றிட்டாங்க. முருகரோட மாலையை வந்து வள்ளிக்கு போட்டு, வள்ளியோட மாலையை முருகருக்கு போட்டு ஃபஸ்ட்டு வள்ளி உட்காந்துட்டாங்க. அப்புறம் திருப்பி சுற்றி வந்து தெய்வானை அதே மாதிரி மாலையை மாற்றிட்டு 2 பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பேரும் தம்பதி சமேதமாக வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா 3 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு மணமேடையில் உட்கார வச்சு காப்பு கட்டுறது, நிச்சயதார்த்தம், பொண்ணழைப்பு, மாப்பிள்ளை அழைப்பு, அப்புறம் வந்து நம்மளோட கல்யாணம் என்னென்ன ப்ரொசீஜர்ஸில் நடக்குமோ எல்லாமே அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணாங்க. நான் வந்து இந்த சாமிக்கு நேராக ஃபஸ்ட்டாக வந்து உட்காந்துருக்கேன். முன்னாடி உட்காந்து ஆளாக கல்யாணத்தை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். பெரிய பாக்கியம் தான் சொல்லணும். நம்மளோட கல்யாணத்துக்குலாம் கடவுள் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கடவுளோட கல்யாணத்துக்கு வந்து நம்ம போகிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த மாங்கல்யத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் தொட்டு கும்பிட்டேன். ஸோ அவ்வளோ ஒரு பிளஸ்ஸிங்காக இருந்துச்சு அந்த மூமெண்ட்லாம். மாங்கல்ய தானம் செய்ய இருந்தால் அனைவரும் உங்களுடைய மனதிலே பிரார்த்தனை பண்ணி கொள்ளுங்கள். இந்த மாங்கல்யதாரண வைபவ இந்த நிகழ்விலே நீங்களும் கலந்து கொண்டு இறைவனுடைய அனுகிரகம் பெற்று உங்களுடைய காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று சண்முகநாத பெருமானை பிரார்த்தனை பண்ணி வேண்டிக் கொள்ளுங்கள்.
ஓம் மாங்கல்யம் தந்துநானேன லோகஜீவனகேதமே கண்டே பத்னானி சுபகே லோகானுக்கிரகேதமே மாங்கல்யம் தந்துநானேன லோகஜீவனகேதமே கண்டே பத்னாமி சுபகே லோகானுக்கிரகேதமே ஓம் மாங்கல்யம் தந்துநானேன லோகஜீவனகேதமே கண்டே வட்னாமி சுபகே லோகானுக்கிரகேதமே ஓம் மாங்கல்யதான சோமர்த்தோ மகாந்தோ அனுக்கிரமோ शरण्ये त्र्यंबके गौरी नारायणे கடவுளோட கல்யாணத்தை பார்க்க நம்மளுக்கு 2 கண்ணு பத்தாதுன்னு சொல்லுவாங்க. உண்மையாக அப்படி தான் இருந்துச்சு. அவ்வளோ அருமையாக, அவ்வளோ அழகாக, சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ நீங்களும் இந்த விலாக் மூலிமா கடவுளோட திருக்கல்யாணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். திருக்கல்யாணம் முடிச்சதுமே கடவுள்களில் வந்து பார்த்திங்கன்னா ஊஞ்சலில் உட்காந்து ஆட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ நம்மளாம் கூட பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் லைன் நின்று ஊஞ்சல்லாம் ஆட்டிட்டு அங்கேயே பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு விரதத்தை வந்து முடிச்சாச்சு. ஸோ திருக்கல்யாணம் டியூஸ்டே அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி நம்ம கலசம் எடுக்க முடியாது. ஸோ அதனால் அடுத்த நாள் வெனஸ்டே காலையில் சக்கரை பொங்கல் பண்ணி சாமிக்கு பிரசாதமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா கலசம் வந்து கலைச்சேன். ஸோ 50 நாள் ஆகிடுச்சு நம்மளோட விரதம் வந்து இந்த கலசம் கலைக்கிற அன்னைக்கு. ஸோ இதே மாதிரி ஏதோ ஒரு பிரசாதம் பண்ணி சாமிக்கு தீபாரதனைலாம் காமிச்சு அதே மாதிரி ஆறுமுகம் விளக்கு வெற்றிலை தீபம்லாம் ஏற்றிட்டு கலசத்தை வந்து கழிச்சிக்கோங்க. நம்ம கலசம் வச்சுருக்கிற அந்த தேங்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஸ்வீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்கிற அரிசி வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் வந்து பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற மற்ற பொருட்கள்லாம் சமையல் பொருட்கள்லாம் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற கண்ணாடி வளையல் ஜாதிக்காய் மாசிக்காய்லாம் அப்படியே ஒரு ஜிப்லாக்கில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த வருஷம் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்கள் தேங்காய் வந்து உடைக்கும் போது அழுகி இருந்துச்சு, உள்ளே இருக்கிற எலுமிச்சம்பழம் காஞ்சி போயிருக்குனாலாம் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஒரு 7 நாளில் அப்படி ஆகிற நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நல்லா இருந்துச்சுன்னா சந்தோஷப்படுங்க, நல்லா இல்லைன்னு அப்படின்னா கண்டிப்பாக வருத்தப்படாதீங்க. ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ வேண்டுதல் நடக்காதோன்னெலாம் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. கலசம்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம கையில் கட்டியிருக்கிற காப்பு கயிறையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கழட்டிக்கலாம். அதோடு பார்த்திங்கன்னா நம்மளோட விரதமும் வந்து முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் வந்து சஷ்டி விரதம் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் எல்லாம் சாப்பிடாமல் இருக்க முடியல, நான் சாப்பிடாமல் இருக்கேன் தான் வேண்டியிருந்தேன், என்ன பண்ணுறதுன்னெலாம் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்க. நீங்கள் சாப்பிடாமல் இருக்கும்போது தான் கடவுள் ரொம்ப வருத்தப்படுவார். நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. சாப்பிட்டதுனால நம்மளோட வேண்டுதல் நிறைவேறதுன்னு நினைக்க வேண்டாம். சஷ்டி விரதம் இருக்க முடியாதவங்களும் மனசார வேண்டியிருப்பீங்கள்ல, ஸோ அந்த விஷயமும் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எந்த விஷயத்துக்காக சஷ்டி விரதம் இருந்தீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளேயே நடந்துடும். கவலையே படாதீங்க. ஸோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில விஷயத்துக்காக நான் சஷ்டி விரதம் வந்து இருந்திருப்பேன் இல்லைங்களா, கொஞ்சம் பெரிய விஷயம் தான் சொல்லலாம். ஏன்னா அந்த விஷயத்தை நம்பி நாங்கள் ஒரு பெரிய கமிட்மெண்ட்டில் இறங்கியிருந்தோம். அது அப்படியே நடுவில் நின்றுச்சு அந்த விஷயம். அதனால் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனோம். நிறைய ஒரு மன உளைச்சல் என் ஹஸ்பண்டுக்கு தான். அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் சஷ்டி விரதம் இருந்தேனே. ஏன்னா சஷ்டி விரதம் முடிஞ்சு கரெக்டாக ஒரே வாரத்தில் இந்த வருஷத்துலேயே அந்த விஷயம் நடக்காதுன்னு சொன்னவங்க கரெக்டாக ஒரே வாரத்தில் அந்த விஷயம் வந்து நடந்துச்சு. சொல்லப்போனால் இவ்வளோ நாள் நடக்காமல் நின்று போனதுக்கும் சேர்த்து
அந்த விஷயம் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமேல் அது எந்த பிரச்சனையெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வந்துருந்துச்சு. ஸோ அவர் சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பா நம்ம இருந்த வேண்டுதல் கடவுள் பார்த்துட்டாரு, கேட்டுட்டாருன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நம்பிக்கை மட்டும் வச்சு ஒரு விஷயத்த பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகர் வந்து உங்களையும் வந்து பார்ப்பாரு, கேட்பாரு. கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும். ஸோ நம்புங்க, நம்பிக்கையாக வந்து அடுத்த வருஷம் சஷ்டி விரதத்துல இருங்க. ஸோ நானே அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். என் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களுமே அதே மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் என்னை ரொம்பவே வந்து மோட்டிவேட் பண்ணும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லாருமே வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.